நான் இந்த வீடியோ மேக் பண்ணலாமா வேணாமா நான் பல தடவை எனக்குள்ளே நான் யோசிச்சுக்கிட்டேன். நான் தளபதி ஃபேன் அதுக்காண்டி சொன்னேன். அவன் லாஸ்ட்டில் ஒரு ஹோப் இருக்கு. நான் இந்த வீடியோ மேக் பண்ணலாமா வேணாமா நான் பல தடவை எனக்குள்ளே நான் யோசிச்சுக்கிட்டேன். சரி தளபதிக்காண்டி இந்த வீடியோ நம்ம பண்ணணும். நைட் பூரா யோசிச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். தளபதி பற்றி பேசணும்னா நம்ம தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது. அதுக்காண்டி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் தளபதி பற்றி. 1974 ஜூன் 22 அப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு தெரியாது 2026 நம்ம ஆள போகிறோம்னு. மனுஷன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாருங்க. சரி இது எஸ்கே பிடிச்சி சொன்னார், நீங்கள் குழந்தையெல்லாம் பிடிச்சிட்டீங்க, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டீங்கன்னு. தளபதி தான், தளபதி மட்டும்தான் எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணி பிடிச்சிட்டா. இப்போ நீ வேறயா, நீ வேறயா. ஆனால் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு, கிரீடை இருக்குது. அந்த கிரீடை வேணான்னு வச்சுட்டு ஆனால் நமக்காண்டி உள்ளே வராங்க பாருங்களேன். அவங்கள கண்டிப்பாக நம்ம வர வைக்கணும். நான் தளபதி ஃபேன் அதுக்கான்னு சொல்ல, அவர் ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு அவ்வளோ பியூர் ஜெம், ஒரு ஒயிட் ஹார்ட் இருக்குது அந்த மனுஷன் நெஞ்சுக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆடியோ லான்ச் நேற்று நடந்துச்சு. 27 மலேசியா நடந்துச்சு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நான் போய் யூடியூப்லாம் சர்ச் பண்ணுறேன், சரி நம்ம தளபதி பேசிப்பா அதெல்லாம் பார்க்கலாம்னு. எங்கேயுமே கிடைக்கல. அப்போ இன்ஸ்டா ரீல்ஸ் கட் பண்ணி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சமாக பார்த்தேன். ஹச்சுன்னு சார் சொல்லியிருப்பார், அந்த ஜனநாயகம் படத்தோட டேரக்டர், இந்த படத்தில் லாஸ்ட்டாக நீங்கள் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்றாங்க, நாங்கள் அது மாதிரிலாம் நாங்கள் கிரியேட் பண்ணலை, அழுகு மாதிரிலாம் இல்லை, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் ஒரு ஹோப் இருக்குது. அந்த ஹோப்னா ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தில். கடைசியில் நீங்கள் நம்பிக்கையோடு போவீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி தளபதிக்கு எண்டு இல்லை, இது பிகினிங். ஏன்னா தளபதிக்கு இது எண்டு கிடையாது, பிகினிங். நாங்கள் சொல்கிறோம், தளபதிக்கு இது எண்டே இல்லை, அவருக்கு எண்டே இல்லை, ஜஸ்ட் பிகினிங், அவ்வளோதான். வேற பற்றி என்ன சொல்லணும்னா, அப்புறம் தீபாவளி, நமக்குன்னு ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலோ வருதுன்னா ட்ரெஸ் எடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எடுக்குங்கம்மா, இப்படி இருப்போம்மா, அப்பெல்லாம் சொல்ல மாட்டோம். தளபதி மாதிரியே எடுக்கணுமா, விஜய் மாதிரியே ஆடணுமா, விஜய் மாதிரி இந்த ட்ரெஸ் எடுக்கணுமான்னு சொல்லுவோம். அதெல்லாம் அவர் கடைசியாக சொன்னார், இந்த மாதிரி நான் இதை பண்ணிவிட்டு நான் குவிக் பண்ணுறேன், சினிமா குவிக் பண்ணுறேன் சொல்கிறப்ப தன்னறியாமல் நான் அழுதேன். உண்மையில் நான் சத்தியமாக நான் அழுதேன். என்னால் சொல்லாமா வேணாமான்னு தெரியல. என்னோட கடைசி படமான எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவே விட்டு கொடுக்கிறேன். கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மாதிரி நம்ம பார்த்த வளர்ந்த, நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த வளர்ந்த நம்ம ஹீரோ சினிமா, அது இனிமேல் தேட்டரில் அது மாதிரி நம்மளை மாதிரி பார்க்க முடியாது, புது படங்களை பார்க்க முடியாது, கத்த முடியாது, விசில் அடிக்க முடியாதுன்றப்ப ஓகே, அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நமக்கு ஒரு ஆசை, அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அதை பண்ணுறாரு. அப்புறம் அட்லி, நெல்சன், லோகேஷ் கனகராஜ், இவங்க 3 பேர்த்தையும் நம்ம பார்த்து ரசித்ததோட எதனால் ரசித்தோம்? தளபதி. அட்லி ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு. சங்கர் சார் அந்த நண்பன் படத்தோட ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அப்பயே தளபதி கதை கேட்டிருக்காரு, உங்கள்கிட்ட இந்த மாதிரி கதை இருக்கான்னு. அட்லி பார்த்து மீட் பண்ணி, அப்போ ராஜாராணி கூட கமிட் பண்ணலையா, தளபதி பார்த்து இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு கதை இருக்குது சார், நான் பண்ணலாமேன்னு கதை கேட்டு கதை பிடிச்சி போய் அட்லின்னு ஒரு மனுஷன் உருவாக்கி இப்போ அட்லி ஒரு ஜவான்னு ஒரு படத்தை எடுத்து 1000 கோடி வசூல் வச்சிட்டார். அடுத்து லோகேஷ் கனகராஜ் மனுஷனுக்கு, லோகேஷ் கனகராஜ் கைதி கூட ரிலீஸ் ஆகலை. கைதி ரிலீஸ் ஆகாமல் கதை கேட்டார், மாஸ்டர் கதை கேட்டு. அப்போ லாக்டவுன் பீரியடில் அப்போ மாஸ்டர் கதை கேட்டு பிடிச்சி போய் மாஸ்டர் பண்ணாங்க. லோகேஷ் கனகராஜ் இப்போ எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். நெல்சன் கோலமா கோகிலா மட்டும் பண்ணார். அப்போ இருந்ததோட டாக்டர் ஸ்கிரிப்ட் எழுதிக்கும் போதே பீஸ்ட் 19 மட்டும் இருந்திருக்கு போல. தளபதி கேட்டு சரி நான் பண்ணுறேன் நெல்சான்னு தளபதி சொல்லியிருக்காரு. அப்போ டாக்டர் கூட ரிலீஸ் ஆகலை. பீஸ்ட் இப்போ நெல்சன் சார் இப்போ என்னது ஜெயிலர் மேசிவ் விட்டு 700 கோடியோ எவ்வளோ 700 கோடி எவ்வளோ கலெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், சம்திங் தெரில. இப்போ ஜெயிலர் 2 இவங்க 3 பேர் வரிசையிலையும் தளபதி இருக்கார் ஏதோ ஒரு மூலையில். அதான் ஆடியோ லான்ச்சில் 3 பேருமே சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இது பண்ணியிருப்போம், நாங்கள் ஷூட்டிங் அவ்வளோ ஷெடியூலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் நாங்கள் ஒரு மேன்காண்டி நாங்கள் இங்கே ஒரு ஆள்காண்டி நாங்கள் இங்கே வந்தோம். தளபதி விஜய் எங்கள் அண்ணே சும்மா சொல்லலை, அவர் என் பாய்ஸ்ன்னு 3 பேர்த்தி தளபதி பாய்ஸ்ன்னு சொல்லலை.
நெல்சன்லாம் சொல்லுவார், இது லோகேஷ் கண்ணன் சொல்லுவார், நீங்கள் இன்னொரு படம் பண்ணணும், லியோ 2 பண்ணலான்னு ஆசைப்பட்டேன், பார்த்தா நீங்கள் ஒரு சிகரத்தை தேடி போயிடுறீங்க, அதுலேயும் வெற்றி அடையணும் சொல்லுவார். யாருமே அந்த ஸ்டேஜில் என் கையில் மைக் கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, தளபதி வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் நடுங்க, 2 வருஷத்துக்கு ஒரு படம் வச்சாலும் போதும், நான் உங்களை அங்கே திரையில் பார்க்கணும் ஆசை. ஆனால் அவர் திரையில் விட்டு நம்ம தரையில் இறங்கி வராப்புல. மனுஷன் நம்ம தான் பார்த்துக்கணும் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோவா பேச வராது, ஃபுல் வீடியோ எடுக்க ஷார்ட்ஸ் போட்டே பழகிட்டே காமெடி வீடியோஸாக எனக்கு ஃபுல் வீடியோ பேச தெரியாது. எது பேசினாலுமே கமெண்டில் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்து நான் மாற்றிக்கிறேன். இப்போ அவருக்கு பொலிட்டிக்கலாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நான் பேரை சொல்ல விரும்பலை, பொலிட்டிக்கலாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க நம்ம தளபதிக்கு. அவருக்கு அது ப்ரெஷரே இல்லைங்க, அவர் ஜாலியாக எடுத்துக்குவாருங்க. ஜாலியாக இப்படி பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணிட்டு வாட் போய்க்கிட்டு சில் பண்ணிக்கிட்டு போய்க்கிட்டு அவர் சினிமாவில் பார்க்காத அசிங்கமா அவமானமா மூஞ்ச வச்சு ஹேரை வச்சு, மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்லை, வேற என்ன எல்லாத்தையும் வச்சு படத்தை வச்சு அவர் அவ்வளோதான். அவர் டேரக்டர் மாயம்பா ஈஸியாக வந்துட்டாங்க. கல்லை வச்ச மரத்தை ஒரு கண்ட செடியை அவங்க அப்பா வச்சது மட்டும்தான். அவர் தண்ணி ஊற்றி அவராக வளர்ந்து வேர் போட்டு இவ்வளோ பெரிய மக்களை இது பண்ணி சும்மா சொல்லக்கூடாதுங்க. இது கரியரின் உச்சம் சொன்னார்ல, சும்மா இல்லைங்க, கரியரின் உச்சம் தான். என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறி ஜனநாயக ஆடியோ லான்ச்சில் ஒன்று சொல்லியிருப்பார், நான் சினிமான்ற ஒரு பெரிய கடல், அதில் நான் சின்ன மணல் வீடு கட்ட வந்தேன், எனக்கு மாளிகையே கட்டி கொடுத்துட்டீங்கன்னு. உண்மைதான். ஏன்னா அவர் சின்ன வயசில், நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அவரை விரும்பி பார்த்தது, சிரிக்கிறது அவரை மாதிரி சிரிக்கணும், இந்த இப்படி பண்ணுறது, ட்ரெஸ்ஸை போடுறது அவரை மாதிரி ட்ரெஸ் போடுறது. அவர் பொலிட்டிக்கலாக ஜெயித்தாலும் கூட இருப்போம், வாழ்த்து சொல்லுவோம், தோத்தாருன்னா அவர் கூடவே போவோம். மற்றபடி விட்டு கொடுக்க அந்த மனுஷன் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இங்கே இப்போ பொலிட்டிக்கல் சைட்லேருந்து அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், காலம் பதில் சொல்லும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பானுங்க, என்னடா தளபதி உனக்கு என்னடா பண்ணாரு, நீ ஸ்டேட்டஸ் ஸ்டோரியில் வைக்கிற, ஒரு ஏதாச்சும் பண்ணுவாரா, காசு பேங்க்கில் ஏறுமா, அவர் அனுப்பி விடுவாரான்னு கேட்டாங்க. அவர் எனக்கு அவருக்கு தெரியாமல் எனக்கு நிறையா பண்ணியிருக்காரு. நான் சினிமாவில் ஏதாச்சும் ட்ரை பண்ணாலும் அவரை மைண்ட் வச்சு தான் எல்லாம் பண்ணுவேன். அதனால் தளபதி நாட் அ பேஷன், ஒன்லி எமோஷன். மினிமோர் ஹாப்பி நியூ இயர் 2026 நல்லபடியாக அமைய. நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லதே மட்டும் நினைங்க. சினிமாவுக்கு ஏன் போறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல், அதுல ஒரு கரையோரமா ஒரு சின்னதா ஒரு மணல் வீடு கட்டணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பட் அதே ஒரு மாளிகையா மாத்தி தந்தது நீங்க எல்லாரும் தான், என் ரசிகர்களாகிய நீங்க எல்லாரும் தான்.